இந்த ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் ரிலேட்டடா ஒரு சம் பார்க்க போறோம். வாங்க क्वेश्चन குள்ள போலாம். Sita and Geeta go for a swim after a gap of every 2 days and every 3 days respectively. If on 1st January both of them went for a swim together, when will they go together next? ஓகேங்களா? அதாவது முதல் ஜனவரி ரெண்டு பேரும் ஒண்ணா போயிருந்தா அதுக்கப்புறம் எப்போ ஒண்ணா போயிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை பார்த்தாலே தெரியும், 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை போறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தா அதான் நம்மளோட ஆன்சர். அது வந்து 1க்கு அப்புறம் என்னைக்கு வருது அதை ஆட் பண்ணிப்போம். ஆனா அங்க அந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஏ கேப்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஏ கேப்னா அதாவது 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை இல்ல, ஒரு கேப் விட்டு தான் போறாங்க. அப்ப சீதா வந்து 3 நாளைக்கு ஒரு முறை தான் போறாங்க, கீதா வந்து 4 நாளைக்கு ஒரு முறை தான் போறாங்க. ஆஃப்டர் ஏ கேப் ஆஃப் எவ்ரி 2 days எவ்ரி 3 days. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும்னா 3க்கும் 4க்கும் தான் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் எடுத்தா 3 2 வரும், அகைன் 2 ஆல பண்ணா 1 வரும், அகைன் 3 ஆல பண்ணா 1 1 வரும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்தா 3 2s are 6 6 2s are 12. ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் 12. அப்போ என்னைக்கு போய்க்கிறாங்க, 1st January போயிருந்தாங்கன்னா அப்போ அடுத்தது எப்போ போயிருப்பாங்கன்னா 12 daysக்கு அப்புறம் போயிருப்பாங்க. ஓகேங்களா? January 13 தான் வந்து நெக்ஸ்ட் போயிருப்பாங்க. ஸோ அந்த ஆஃப்டர் ஏ கேப் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஆஃப்டர் ஏ கேப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக தப்பு பண்ணிடுவோம். தேங்க்யூ.